நம்ம புதுமையிலம் சேனல்ல ஸ்டீல் பிளான்ட் ரோட்ல எனக்கு வீடு வேணுங்க, அந்த ஏரியா தான் நான் ப்ரிஃபர் பண்றேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வீடியோ இருக்கு, இந்த வீடும் இருக்கு, டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓகேவா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க யோசிக்காம இந்த வீட்டை புக் பண்ணிக்கலாங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் தெளிவா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்துட்டீங்கன்னா 1750 சதுரடிங்க. 2000 சதுரடிக்கு வீடு கட்டியிருக்காங்க. ஸோ 2000 சதுரடிக்கு கீழே மேலன்னு சேர்த்து வீடு பில்டப் பண்ணியிருக்காங்க. டிடிசிபி ரெரா அப்ரூவலோட இருக்குங்க. லேண்ட் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிடிசிபி ரெரா அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஸோ பக்காவான ஒரு லேண்ட் ஏரியா நம்ம சொல்லலாம். இந்த வீட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு 30 அடி தார் சாலை இருக்குங்க. ரோட் ஃபெசிலிட்டி இருக்குமா என்னால யோசிக்க தேவையில்ல. தாராளமா நீங்க கார் எந்த கார் வச்சிருந்தாலும் வந்துக்கலாம், போய்க்கலாம். ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்கு. அது இல்லாம தண்ணி வசதி இருக்குங்க. 600 ஃபீட்டுக்கு போர் போட்டிருக்காங்க. ஸோ அதுலயே நமக்கு தண்ணி வசதி இருக்கு. 4 பெட்ரூம் இருக்குங்க. இந்த வீட்டுல மொத்தமா 4 பெட்ரூம் இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு கீழே மேலன்னு 2 ஃப்ளோரா கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி கார் பார்க்கிங்கோட வந்துடும். ஸ்பேஷியஸான ஒரு வீடு, தெற்கு பார்த்த மாதிரி இருக்குங்க. தெற்கு பார்த்த மாதிரியான வீட்டுக்கு என்னென்ன வாஸ்துலாம் இருக்கணுமோ அதெல்லாம் ஆப்டா ரெடி பண்ணி இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் வந்துடும். ஸோ நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் இருக்கும். கிச்சன் ஆகட்டும், அதே மாதிரி உங்களுக்கு பெட்ரூம் ஆகட்டும், இல்லை வேற ஏதாவது ஷெல்ஃப் ஏரியா எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க. நீட் அண்ட் எலகண்ட் லுக்கில் ஒரு வீடு இருக்கணும் அப்படின்ற ப்ரிஃபரன்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். சுற்றியும் காம்பவுண்ட் வசதி இருக்குங்க. ஸோ வீடு வந்துட்டு ஜென்ரலாக வெறும் வீடு செவத்தோடு அப்படியே வெயிட் பண்ணாமல் சுற்றி உங்களுக்கு காம்பவுண்ட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃபஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வீட்டோட செவருக்கும் காம்பவுண்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குங்க. கிளீனிங் பர்பஸ்க்காகட்டும், வேற என்ன பர்பஸ்க்காக நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் தாராளமாக வச்சுக்கலாம். கார் பார்க்கிங் இருக்கு. ஏதாவது விசேஷம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் தாராளமாக உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் அந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பரான ஒரு வீடு. உங்களுக்கு என்ன பட்ஜெட் இது சொல்றாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 1,05,00,000 சொல்றாங்க. 1,05,00,000 இதுக்கான ரேட்டுங்க. இந்த ரேட் நெகோஷியபிள் தாங்க. அதாவது வீட்டை பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டைரக்டா ஓனர் சிட்டிங் உட்காந்து பேசுகிறோம், உடனடி கிரையோங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரேட்டு முன்ன பின்ன குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. லோன் ஃபெசிலிட்டி நீங்கள் போய்க்கலாம். இனிஷியல் கேஷ் என்ன ரெடி பண்ணுறீங்களோ ரெடி பண்ணிவிட்டு லோன் ஃபெசிலிட்டிக்கு ரிமைனிங் கேஷ் ரெடி பண்ணி கூட நீங்கள் பே பண்ணிக்கலாங்க. ஸோ எல்லா ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வீடு. சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த வீட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சைட் விசிட்டை புக் பண்ணிவிட்டு வாங்க, வீட்டை போய் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக இந்த வீட்டை சூஸ் பண்ணிக்கலாம்.